ஹலோ ஆமாம் ஹலோ மக்களே. லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ சொதப்பிடுச்சுன்னா டேட்டா ரெக்கவர் பண்ண முடியல. அது லேப்டாப்பில் மாற்றப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த முறையை திருப்பி வந்திருக்கேன். நான் சொன்னேன்ல 4 நாள் கழித்து திருப்பியும் இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்கன்ட்டு, அதே 4 நாள் கழித்து நான் வந்திருக்கேன். கோப்ரோ இருக்குது, பட் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு தான். பல்க்கு வாங்கியிருக்கோம். இது கால் இப்போ இந்த இவனுக்கு நேம் ஊற்றுறாங்க உற்சவம். லாஸ்ட் டைம் இந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 12,000 சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் இங்கே தானே ஸ்லிப்பர் வாங்கினேன், ஷூஸு. என்கிட்ட காசு இல்லை. எவ்வளோ காஸ்ட் அது? இந்த ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, லாஸ்ட் டைம் தான் வாங்கணும், நல்லா இருந்தது. ஸோ அதே தான் எனக்கு பார்த்தோம். டேன் தானே எடுப்பீங்க? ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. ஃபோர் டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க. இந்த லாஸ்ட் டேவா, அன்றைக்கி லாஸ்ட்டு செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போடுறாங்கன்னா 4 டேஸு, இந்த 4 டேஸ்க்கு 7 டேஸ் இருக்குமா, 4 டேஸ் கேப்பு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 7 டேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னாச்சு? சும்மா தான் வருது. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். இது வந்து கவரிங் செட் ஆகாது. இதெல்லாம் ஹேண்ட்பேக்ஸ். அப்புறம் பேக்ஸ். இந்த பக்கம் வந்து பெட்டுக்கான கவர்ஸ், அதுக்கப்புறம் க்ளோத்ஸு, இந்த பக்கம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ். நல்லா இருக்கு. ரொம்ப பெருசும் கிடையாது, வெயிட்லெஸ் தான். இது கண்ணாடி பாருமா, அது நல்லா இருக்கு. கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, சின்னதா. பழைய மாடல் அந்த மாதிரி மாடல் வேணா வாங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. இது என்னது?
ஆத்தியா வந்துச்சுன்னா பால் தான். பப்பா அப்பா பப்பா. லாஸ்ட் டைம் 400 rupees சொன்னாங்கல்ல அந்த பாப்பா விளையாடுறது. எங்கே இருப்பாரு? ஹலோ அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்னா அவள் பார்த்துட்டு போகிறவங்களாம் கூட டிசைன் பண்ணிப்பாங்க. ஆர்ட் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்குது. என்னண்ணே ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பல்ஸ் ஃப்ளைட்டு அதெல்லாம் இருக்குது. வரா ஆயிரம் இங்கே பாரு. மிஸ் ஆகி அது எவ்வளோ ப்ரைஸ் இருந்துல அது அந்த பொம்மைங்க ஆ இல்லை. திஸ் இஸ் ராஜஸ்தான் ஸ்டைல்ஸ். எப்படி ஹேண்ட் கிராஃப்ட் ராஜஸ்தான். ஊர்காவா? எனி ஷாப் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஷாப் டீட்டெயில்ஸ், எனி கார்டு, விசிட்டிங் கார்டு. ஆ தேங்க்யூ. இதுதான் ஷாப் அட்ரஸ். பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ராஜஸ்தானி ஹேண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். நான் இந்த பீகாக் பார்த்தேன். இது வந்து ஃபோட்டோஸும் கிட்ட வருது. திஸ் இஸ் த ஒன். வேணும் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. நைஸ். Another Rajasthani house-made pickles. என்ன வாங்க போறேன்? லாஸ்ட் டைம் தான் வாங்கினேன். வேற என்ன? அது குச்சி இருக்க டஸ்ட்பின்ல போடுங்க. பிக்கல்ஸ் எங்கே போய் எக்ஸிபிஷன் போகணும் பிக்கல்ஸ் இருக்கும். அதே தான் நம்ம எக்ஸிபிஷன் பிக்கல்ஸ். லாஸ்ட் டைம் வந்து மாங்காய் க்ரீன் சில்லி வாங்கினேன். சாப்பாடுல போட்டு சாப்பிடலாமா? அப்போது சாப்பிடலாம். அவனுக்கு இப்போ ஓகேவா? க்ரீன் சில்லி வேணா செக் பண்ணிக்க. வாங்கிக்கலாம், அது நல்லா இருந்தது. இது சார் வாங்கிக்கிறீங்க? பேப்பர் அது 1/4 கிலோ கொடுத்துருங்க. இது என்னது? இதுனா மாங்காய். இதுவும் மாங்காவா? ஸ்பைசியா இருக்குமா? ரொம்ப நார்மல் ரொம்ப இல்லை, நார்மல். அது 1/4 கிலோ கொடுத்துருங்க. அதுதானே சொன்னோம். கரெக்டாக அதுதானே நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணது. எஸ். சின்ன வயசுல சாப்பிடும்போது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பிடிச்சது எங்க இது? ஆனால் எனக்கு ஆல்ரெடி வருத்தம் இல்லை.
இப்போ நான் ஒரு வித்தியாசமாக வாங்கியிருக்கேன். என்னடா வாங்கியிருக்கேன் ஊறுகாய் கடையில் அப்படின்னு பார்க்குறது. ஊறுகாய் தான் வாங்கியிருக்கேன். மாங்காய் ஊறுகாய் 1/4 கிலோ 150 ரூபா வாங்கியாச்சு. இந்தா ஊறுகாய் மட்பாட். வாடா மேட் கார்பெட் நல்லா இருக்கு. முறை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் கம்மியாக இருந்தது, இப்போ இந்த முறை ஃபுல் டைம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்க்க தான் முடியும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்க்க தான் முடியும். பட்ஜெட் அவங்ககிட்ட வாங்குறாங்க. நல்லா இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக வாங்கிட்டு போகலாம். இந்த ப்ரௌன் கலரு, அந்த ப்ளூ கலரு, இந்த கப்பு நல்லாயிருக்கு. இது பாருங்கள், சாசர் செட்டு, டிஷர்ட் நல்லாயிருக்கு. சாய் குடிச்சிருவோம். சாய்ன்ட்டு சாய் செட் அது ஒரு கலர் நல்லாயிருக்கு. சோப்பு டப்பாவுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃப்யூம் வரலாம், ரோன்ஸ் இருக்கா, ஒரு லிக்விட் எதுவும் தோணும், லாவெண்டர், லைம் கிராஸு, அது மாதிரி கீழே கேண்டில் வச்சுட்டு மேலே 28. பாடி வாஷு, ஷாம்பு அதெல்லாம் 20 வரலாம். எல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாம் அத்தியாவசிய பொருள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சால்ட்டு கொட்டி வைக்கிறது. என்னாச்சு வேணாத்தியா? ஸ்டோன்ஸ் இது பாரு, அந்த இவங்க மெலிசா வீட்டில் அது வீட்டை சும்மா இருக்குடா. சும்மா இருக்குது. எங்கே போட்டு கொடுக்கு? வேண்டாம் வேண்டாம். ஹலோ, ரெயின் ட்ராப் பேங்க்லாம் யார்கிட்ட போய் கேட்குறது? ஹலோ ஹலோ மேடம், வாங்க. மெட்டீரியல் வரா 650 மேம். இது எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்குது. பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்ஸ். கோமாதா, வெங்கடேஷ பெருமாள், சரஸ்வதி, ஈஷ பெருமாள், இங்கே கிருஷ்ணர், இங்கே கிருஷ்ணர். ஐட்டோவில் இங்கே காசு ஒன்றும் வாங்கிட்டு நல்லாயிருக்கும். அதுவும் பெயிண்டிங்ஸ். இங்கே தான் நம்ம பேக் வாங்கின செக்ஷன் இருக்குது. பட் அந்த அக்கா மாற்றிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். இது என்ன இலை? எக்ஸிஸ்டில் கூட கடை வச்சுருக்காங்க. ஏன் கடை? பானிவாலா மசாலா பூரி, பானி அதெல்லாம் வச்சுருக்காங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். இங்கே அவுட் சொல்லிங்க வச்சுருக்காங்க.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் லேப்டாப்லேருந்து மாற்றுறப்போ என்ன ஆச்சுன்னா கரெக்டாகிடுச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் திருப்பி எப்போ நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம திருவான்மையூர் இருந்ததுனால இந்த ஈவெண்ட் அடிக்கடி எப்போ நடக்குது தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த டைம் வந்தாச்சு. இந்த முறை வந்து லாஸ்ட் டைமை விட இந்த முறை வந்து நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்காங்க. போட இருந்த கடை வரை இந்த முறை இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட இன்னையோட க்ளோஸு ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி என்ன டேட்டு, செப்டம்பர் 7. இன்றைக்கி ஒரு க்ளோஸு. இதோட 12ஆம் தேதி 4 நாள் கிடச்சி 8, 9, 10, 11, 12 லீவு 4 நாள் கழிச்சு இருக்குது. நீங்கள் 9 7 டேட்டு 7 செப்டம்பர் 7 நியூ கிளாஸ் இன்னொரு க்ளோஸு. இன்னும் 4 நாள் கழிச்சு 12th செப்டம்பர்லேருந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதுலேருந்து 7 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 நாள் பிரேக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட் இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேசஸ் நிறைய இருக்குது. பக்கத்தில் தான் பாம்பன் சுவாமி கோயில் இருக்குது. அதுவும் போகலாம். பட் இன்றைக்கி செம்ம ரெஸ்ட்டாக இருக்குது, போக முடியும். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுவோம். இந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக காட்டுறேன். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் போர்டு போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த மட்டும் சொல்ல முடியாது. மற்ற இன்னும் ஆட்டோ லாக் ஆகுது.